அன்னைக்கு என் ஃப்ரெண்டு திடீர்னு கூப்பிட்டு பாஸ்தா சாப்பிட்ணும் அப்புட்னா. ஏய் 5 மணிக்கு மேல எப்புட்றா கடைலாம் தொறந்திருக்கும் அப்புட்னா, "இல்ல மச்சான் உன் வீட்டு பக்கத்துல ஒரு கடை 9 மணி வரைக்கும் இருக்கும். வா போலாம்" அப்புட்னா. சரி போவோமே அப்புட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு, நம்ம சும்மா இருப்போமா, முதல்ல போனோனே ஃபர்ஸ்ட்டு செக் பண்ற ஆயில் எப்பவுமே காஃபி தான். அங்க எந்நேரம்னு பார்த்து காஃபில டிஸ்கவுண்ட் எல்லாம் வேற இருந்தது. அதுலேருந்து ஒண்ணு தூக்கி போட்டுட்டு பாஸ்தா வாங்க போயிட்டு, சரி பாஸ்தாவும் சீஸும் வாங்கிட்டு அத வச்சு சமைப்போம் அப்புட்ன்னு பார்த்தா, அவன் வந்து பிங்க் சாஸ் தான் வேணும் அப்படின்னான். சரி எடு டொமேட்டோ சாஸையும் எடுத்துட்டு, இங்க இளநீலாம் இந்த மாரி டெட்ரா பேக்ல தாங்க கிடைக்கும். நம்ம ஊர் மாரி டேஸ்ட் இருக்காது. ஆனாலும் ரொம்பவும் கேவலமா இருக்காது. கொஞ்சம் நம்மள ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சம்மர்ல இந்த மாதிரி இளநீ குடிச்சு பார்த்துக்கிறது தான் நல்லது. வீட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பாஸ்தா. இங்க வந்து தாங்க நான் இவ்ளோ பெரிய பேட்ச்சா குக்கிங் பண்ண கத்துக்கிட்டேன். அங்க சென்னையில இருக்கறச்செல்லாம் என் ஒத்திக்கு மட்டுமே சமைச்சு பழகிட்டேனா, இங்க வந்து இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நம்ம வெறும் பாஸ்தா மட்டும் சாப்பிடுவோமா, சைட்லயே கார்லிக் பிரெட் வாங்கிட்டு வந்து என் ஃப்ரெண்டு சைட்ல ஏர் ஃப்ரையர்ல போட்டுட்டு இருந்தான். நான் பாஸ்தாவ பண்ணிட்டு, நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, அன்னைக்கு நைட்டு டின்னர ரொம்ப சூப்பரா கம்ப்ளீட் பண்ணோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். ஓகே பாய்.